Welcome to James Students Education. In the video, we will talk about the 12th Standard Accountancy, Chapter 2, Sum number 21. From the following receipts and payment account of Aircard Youth Association, prepare income and expenditure account for the year ended 31st March 2019 and balance sheet as on that date. Receipts and payment account கொடுத்திருக்காங்க. Balance brought down வந்து cash in hand கொடுத்திருக்காங்க. Government grants for purchase of books. To subscription கொடுத்திருக்காங்க. Admission fees, price fund receipts, bank interest, sale of newspaper. இங்க வந்து salary, office expenses, book purchased, stationery purchased, newspaper purchased, price awarded, balance carried on, cash in hand. Additional information, opening capital fund கொடுத்திருக்காங்க. So நம்ம opening capital fund கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Stock of book on 1/4/2018. So opening stock of books என்னன்னு கொடுத்திருக்காங்க 9,200. Subscription due but not received 1,800. Subscription due na அதான் என்னது நமக்கு outstanding subscription 1,700. Stock of stationery on 1/4/2018 1,200. Stock of stationery on 31/3/2019 2,000. இது opening stock, இது வந்து நமக்கு closing stock of stationery. இப்போ sum போடலாம். முதல்ல என்ன போடணும் நம்ம income and expenditure account. Okay. In the books of Aircard Youth Association, income and expenditure account for the year ended 31/3/2019. Expenditure, income. So முதல்ல நம்ம வந்து receipt sideல பார்த்தோம்னா opening balance எடுத்துக்க மாட்டோம். To government grants. இந்த government grants நமக்கு எங்க வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நமக்கு liabilityல தான் வரணும். அப்ப இங்க income and expenditureல இது வர கூடாது. So subscription நமக்கு இங்க 24,800 இருக்கு. Adjustmentல outstanding subscription 1,700 கொடுத்திருக்காங்க. Subscription dueன்றது தான் outstanding. ஓகேவா? அப்ப outstanding subscription 1,700 add பண்ணோம்னா 26,500. So அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா admission fees 2,000 இருக்கு. அது நமக்கு income sideல அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது price fund receipts இருக்கு. ஏற்கனவே சொல்லிருக்கோம் specific fundன்னு கொடுத்தாலே நமக்கு அது எதுல வரணும்? பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். ஸ்பெசிபிக் டொனேஷன், ஸ்பெசிபிக் ஃபண்ட் இதெல்லாம் வந்தா நமக்கு எதுல வரணும்? பேலன்ஸ் ஷீட்ல தான் வரணும், லைபிலிட்டி சைட்ல வரணும். அதனால நம்ம இங்க அதை எடுத்துக்க கூடாது. பேங்க் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுத்துக்கலாம். பை பேங்க் இன்ட்ரெஸ்ட் 1,500. டு சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ பை சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர் 1,100. இப்போ நம்ம ரெசிப்ட் சைடு முடிச்சாச்சு. பேமெண்ட் சைடுக்கு வரலாம். பேமெண்ட் சைட்ல சேலரி, ஸோ அது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர், புக்ஸ் பர்ச்சேஸ்டு. ஸோ இங்கே புக்ஸ்ன்றது அசெட். ஓகேவா? அதனால அசெட் நம்ம இங்க எடுத்துக்க கூடாது. அடுத்தது ஸ்டேஷனரி பர்ச்சேஸ். ஸ்டேஷனரிக்கு என்ன இருக்கு? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பார்த்தோன்னே ஓப்பனிங் இருக்கு, க்ளோசிங் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேஷனரி ஹெட்டிங் எழுதிக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 1,200. அதோட இங்க ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் 1,800 ஆட் பண்ணா 3,000. அதுல இந்த க்ளோசிங் ஸ்டாக் 2,000 மைனஸ் பண்ணா 1,000. அடுத்தது நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ்டு. ஸோ நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2,100. பிரைஸ் அவார்டட். பிரைஸ் அவார்டட நம்ம எங்க கொண்டு போகணும்னு சொன்னா பிரைஸ் ஃபண்ட் வந்து நம்ம லைப்ரரியில போடுவோம் இல்லையா, அங்கதான் இந்த பிரைஸ் அவார்டடும் நம்ம கொண்டு போகணும். அதனால இங்க அது நமக்கு தேவையில்லை. அடுத்து லாஸ்டா பார்த்தோம்னா பேலன்ஸ் கேரிடு, இதுவும் நமக்கு அசெட்ல தான் வரணும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல அது தேவையில்லை. இப்போ நம்ம ரெசிப்ட்ஸ் பேமெண்ட் முடிச்சிட்டோம். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்தும் நம்ம அவுட்ஸ்டாண்டிங்கும் போட்டுட்டோம், அண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரியும் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ நான் கிரெடிட் சைடு ஆட் பண்றேன். ஆட் பண்ணா 31,100 வருது. அதே மாதிரி டெபிட் சைட்ல ஆட் பண்ணும்போது 24,300 வருது. ஸோ 31,100ல இருந்து 24,300 மைனஸ் பண்ணா 6,800 கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு கிரெடிட் சைட்ல தான் அதிகமா இருக்கு, இன்கம் அதிகமா இருக்கு. அப்ப இன்கம் அதிகமா இருக்கும் போது நமக்கு அது என்னது? சர்ப்ளஸ். அப்போ 2 சர்ப்ளஸ், எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், அமௌண்ட் 6,800, டோட்டல் 31,100, 31,100. ஸோ அடுத்து பேலன்ஸ் ஷீட் போட போறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஹெட்டிங் போட்டுக்கலாம். லைபிலிட்டிஸ், அசெட். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஃபண்ட் போட்டுடலாம். கேபிட்டல் ஃபண்ட் 20,000. அதோட சர்ப்ளஸ் என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். ஸோ சர்ப்ளஸ் 6,800 என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். ஆட் பண்ணா இப்போ எவ்வளவு? 26,800. அடுத்தது ரெசிப்ட் சைட்ல என்ன நம்ம லைபிலிட்டியில போட வந்திருக்குன்னு பார்த்தா கவர்மெண்ட் கிராண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ், அது நம்ம லைபிலிட்டி சைட்ல போடுறோம். அடுத்தது பிரைஸ் ஃபண்டு, பிரைஸ் ஃபண்ட் ரெசிப்ட் 6,000. அதுல இருந்து பிரைஸ் அவார்டட் 5,000 என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ பிரைஸ் ஃபண்ட் 6,000ல இருந்து பிரைஸ் ஃபண்ட் அவார்டட் 5,000 என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். ஏன்? இந்த ஃபண்ட்ல இருந்து பிரைஸுக்காக 5,000 எடுத்தாச்சு. அப்ப எடுத்தது போக மீதி எவ்வளவு இருக்கும்? 1,000 தானே இருக்கும். ஸோ 5,000 மைனஸ் பண்ணா ரிமைனிங் 1,000.
வேற பேமெண்ட் நமக்கு இங்க என்னென்னலாம் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புக்ஸ் பர்ச்சேஸ்டு. புக்ஸ் பர்ச்சேஸ்டு இருக்கு. புக்ஸ்ன்றது அசெட்னு ஏற்கனவே சொன்னேன்னா, இப்போ புக்ஸோட ஓப்பனிங் ஸ்டாக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. புக்ஸோட ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்ல 9200 கொடுத்துருக்காங்க. ஸோ புக்ஸ் பர்ச்சேஸ் 15,000 அதோட ஓப்பனிங் ஸ்டாக் 9200 ஆட் பண்ணோம்னா 24,200. வேற என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசெட் சைட்ல இருந்து கேஷ் இன் ஹேண்ட் வரணும். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் எடுத்து எழுதிடலாம். கேஷ் இன் ஹேண்ட் 9,900. ஸோ இப்போ நம்ம ரெசிப்ஷன் பேமெண்ட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் போட்டாச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் போட்டாச்சுன்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் நம்ம வந்து லைபிலிட்டி சைடு எடுத்தாச்சு, ஸ்டாக்கும் எடுத்தாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்ட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம எங்க கொண்டு வரணும்? அசெட் சைட்ல கொண்டு வரணும். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 1,800 அசெட் சைட்ல கொண்டு வரலாம். அண்ட் நீங்க ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி நம்ம அசெட் சைட்ல கொண்டு வரணும். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி 2,000 நம்ம அசெட் சைட்ல எடுத்துட்டு வரோம். இப்போ எல்லாமே நம்ம இங்க எல்லா ஐட்டத்தையும் இங்க என்ன போஸ்ட் பண்ணோம்? போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது நமக்கு இங்க எவ்வளவு என்ன கிடைக்குது? அசெட் சைட்லயும் 37,800 அண்ட் லைபிலிட்டி சைட்லயும் 37,800 கிடைக்குது. தட்ஸ் இட். தேங்க்யூ.